இங்க பாரு தனா, உனக்கு என் மேல அப்படி என்ன ஆத்திரமோ தெரியல. இல்லாததை பொல்லாததை சொல்லிட்டு இருக்க இப்படி. ஏய், தனா ஒண்ணு பொய் சொல்றவ கிடையாது. ஓ, அப்போ உங்க பொண்டாட்டி நான் போய் சொல்றவல்ல. இவங்களுக்கு மாயாவை பிடிக்காது. எப்படியாவது சாருவ இந்த வீட்டு மருமகளா வர வச்சிடணும். அந்த சாரு மட்டும் என்ன சாதாரணமான ஆளா? அவ என்னென்னலாம் பண்ணான்னு எனக்கு தான் தெரியும். தனா விடுமா, பாவம் செத்து போன பொண்ணு பத்தி இப்ப நம்ம எதுவும் பேசக்கூடாது. ஆனா அவங்களால பாதிக்கப்பட்டது நம்ம குடும்பம் தானம்மா. அப்பாவும் மாமாவும் லாக்அப்ல இருக்காங்க. தன்னால ஒரு பொண்ணு செத்துட்டாளேன்னு பழைய ஏத்துக்கிட்டு அப்பா லாக்அப்ல போய் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. இதெல்லாம் யாரால? 2 மாசமா இங்க நடக்கிறதெல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். நாம என்ன குறை வச்சோம் அவளுக்கு? அவளுக்கு வேண்டிய எல்லாமே தானே நாம செஞ்சோம். வேண்டியது எல்லாமே பண்ணியாச்சு. ஆனா சீனுக்கும் அவளுக்கும் தொடர்பு இருந்துச்சுன்னு சொன்னால, இந்த மாயா வந்ததும் சீனு அப்படியே மாத்தி பேசிட்டான். அப்ப அவளோட மனசு எப்படி எல்லாம் தொடிச்சிருக்கும். அப்படி பேசுறதுக்கு ஒண்ணு ஏன் புள்ள காரணம் கிடையாது. இதோ நிக்கிறாளே இந்த மாயா, இவதான் காரணம். அவனை பார்வையாலே அப்படி மிரட்டுறாளே, இவளுக்கு பயந்துட்டு தான் அவன் மாத்தி மாத்தி பேசியிருப்பான். போதும், நிறுத்துங்க. என்ன பிடிக்கலங்கிறதுக்காக நீங்களே உங்க பையனை அசிங்கப்படுத்தி பேசாதீங்க. என் சீனுவை பத்தி எனக்கு தெரியும். அவன் அப்படிப்பட்டவன் கிடையாது. ஐயோ கடவுளே, ஏன் நடந்துச்சு, யாரால நடந்துச்சுன்னு பேசுற நேரமா இது? ரகுவும் சீனவும் உள்ள இருக்காங்க. அதுவும் இல்லாத பழிய சுமந்துகிட்டு உள்ள இருக்காங்க. அவங்கள எப்படி வெளியே கொண்டு வர்றதுன்னு பேசாம முடிஞ்சு போனத பத்தியே பேசிட்டு இருக்கீங்களே. சாரு எதுக்கு தூக்குல தொங்குனா? உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சாதான் இவங்கள நம்ம வெளியே கொண்டுட்டு வர முடியும்.